நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்த் செய்ய உத்தரவிட்டது தொடர்பான வழக்கு தற்போது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக ராம்குமார் பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். அன்னை இல்லம் வீட்டின் மீது தனக்கு எந்த உரிமையும் இல்லை என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். நடிகர் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரராக உள்ள ஈசன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகர் நிவேதா உள்ளிட்டோர் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தின் தயாரித்தனர். பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள். இந்த கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து 9,39,00,000 ரூபாய் செலுத்த ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் நிர்வாக இயக்குநரிடம் ஒப்படைக்கும்படி மத்திய அரசு கடந்த 2024ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவின்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்காததை அடுத்து மத்திய தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையுடன் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்து நம்பிட உத்தரவிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அப்துல் குதுஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது ராம்குமார் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்னை இல்லத்தின் மீது ராம்குமாருக்கு எந்த உரிமையும் அல்லது பங்கும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இதையடுத்து அன்னை இல்லத்தின் மீது தனக்கு தற்போது எந்த உரிமையும் எந்த பங்கும் இல்லை எனவும் எதிர்காலத்தில் அவ்வாறு எந்த உரிமையும் கோரப்பட மாட்டேன் எனவும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய ராம்குமாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நாளை தினத்துக்கு தள்ளி வைத்தார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.